ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முறு மசால் வடை. இது பார்த்தீங்களா? அந்த கலர் பாருங்கள். அந்த கலர் அந்த கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இந்த கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா நம்மளுக்கு? மசால் வடை வந்து எப்போவுமே இது நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக வரும். இது வந்து நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு தான் மசாலா வடைக்கு யூஸ் பண்ணுவோம். நானும் கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து நம்ம நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற போடணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற போடாதீங்க. 1 மணி நேரம் ஊறினா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா ஊறிடும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய் எதுக்குன்னா, கலர் நம்மளுக்கு இப்போ வடை அந்த கலர் வருது இல்லையா, அந்த கலருக்கு தான் நம்ம காஞ்ச மிளகாய் போடுறோம். இது வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கலரு. நான் வந்து நார்மல் குண்டூர் மிளகா தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டு இது வந்து நம்ம மிக்ஸி எப்படி ஆட்டணும்னா, சும்மா விப்பரில் தான் அப்படி ஆட்டணும். இது வந்து ஃபுல்லாக சுற்றிட்டிங்கன்னா மாவும் ரொம்ப மையாக அரிப்பட்டுரும். அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை. இது கொஞ்சம் குறையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட வடை அங்கங்கே அந்த பருப்பு தெரியும். அப்போது அங்கங்கே நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது பருப்பு நல்லா தெரியும், ருசி தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, விப்பரில் மட்டும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பார்த்தீங்களா எப்படி குறையாக இருக்குன்னு. இதுதான் மெயின் டிப்புங்க. நம்ம வந்து மையாக அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வடை வந்து நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி குறையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நீங்கள் வேணும்னா புதினா கூட சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து புதினா சேர்ப்பாங்க. இன்றைக்கி புதினா நான் போடலை. கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகா மிக்ஸி ஆட்டும்போது போட்டோனால நான் இப்போ பச்சை மிளகா சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் காஞ்ச மிளகா போடலைன்னா நீங்கள் பச்சை மிளகா துண்டாக வெட்டி இப்போது இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். பச்சை மிளகா சில பேருக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர், அந்த மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து காஞ்ச மிளகா போட்டதுனால இப்போ இதில் நான் பச்சை மிளகா போடலை. இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிடணும். எண்ணெய் வந்து எப்போவுமே ஹைலவும் இருக்கக்கூடாது, சிம்லவும் இருக்கக்கூடாது. வடை சுடும்போது எப்போவுமே எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தான் நம்ம போட்ட வடை நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வரைக்கும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே வெங்காயம் பெரிய பீசஸாக இருந்தால் நான் வந்து சின்ன இதாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து கையிலவே இப்படி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டுட்டு கையிலவை நம்ம இப்படி தட்டிக்கலாம். அவ்வளோதான். நல்லா இப்படி வந்துடும். இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியதுதான். இது வந்து நார்மல் வடைக்கெல்லாம் கவரில் போட்டு அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி தேவையே இல்லைங்க. கையிலவே நம்ம நல்லா தட்டிட்டு வடை எண்ணெயில் போட்டுருங்க. இந்த வடை நல்லா சுற்றி விடுங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். அந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். முறு சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.